ஆச்சரியமாக இருந்ததுங்க. இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே அப்படின்னு தான். இந்த பூஜை பாத்திரத்தை இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியலங்க. அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். சரி, இன்றைக்கி அதுக்கான ஒரு லிக்விடும் ரெடி பண்ணிட்டேன். அதை வச்சு தான் நான் இந்த விளக்கை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொட்டு அந்த ஆயிலெலாம் இருக்கும் பாருங்கள், அது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை காட்டன் கிளாத் வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது ஒரு லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த லிக்விடை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த லிக்விட் தாங்க அது. இதை ஊற்றி தான் இந்த ஊற்றும் பொழுதே பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் பொழுதே அதில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற அழுக்கு வந்து அப்படியே போகும். உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அழுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கையே வைக்காமல் அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறது எவ்வளோ வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் வந்து இது வேலை செய்யுது இந்த லிக்விடு. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து அதுக்காக கையே வைக்காமலாம் விட முடியாது. கொஞ்சமான தேய்ச்சி கொடுத்தா தான் வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஸ்க்ரப்பர், இப்போ நான் வச்சுருக்கிற இந்த ஸ்க்ரப்பர் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துருக்கிற ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர். நீங்கள் க்ரீன் ஸ்க்ரப்பரும் எடுத்துக்க தேவையில்லை, ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் எடுத்துக்க தேவையில்லை. அதில் கூட ஸ்க்ராச்சஸ் விழும். ஆனால் இந்த ஒரு ஸ்க்ரப்பரில் ஸ்க்ராச்சஸே விழாதுங்க. ஒரு துணி மாதிரியே இருக்குது, ஆனால் நல்லாவே அழுக்கு வந்து க்ளீன் ஆகுது. ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கருப்பாக இருக்கிற இடத்துலலாம் அந்த லிக்விடை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க. நீங்கள் சாதாரண ஒரு பாத்திரம் ஒரு ரொம்ப அழுக்கில் நீங்கள் சாப்பிட்ட தட்டு க்ளீன் பண்ண எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்காமல் அப்படி தானே க்ளீன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தாங்க இது க்ளீன் பண்ணுறது மாதிரி இருந்தது. இவ்வளோ பெரிய விளக்கே வந்து எனக்கு கையே வலிக்கலைங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக இருந்தது இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணுறது. இந்த லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு புதுசு மாதிரி மின்னுது பாருங்கள். எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அது என்ன லிக்விட்னு பார்க்கலாம். இப்போ அந்த லிக்விட் தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட். அதாவது நீங்கள் வந்து லெமன் சால்ட்டுன்னு கூட கேட்டு பாருங்கள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இல்லைன்னா நான் இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அப்புறமா வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்விட் தாங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா வினிகர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் லெமன் சால்ட் வந்து 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா லிக்விட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. வினிகர் வந்து அரை மூடி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. நிறைய கூட அது தேவையில்லை. நம்மளுக்கு லெமன் சால்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 2 ஸ்பூன்றது உங்கள் வீட்டில் பூஜை பாத்திரம் நிறைய இருந்ததுன்னா ஒரு 3 ஸ்பூனாக கூட எடுத்துக்கோங்க. ஆனால் லிக்விடும் வினிகரும் இவ்வளோ எடுத்தாலே போதுமானது. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பூஜை பாத்திரமும் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கீழே வந்து ஒரு தட்டோ இல்லை ஒரு பெரிய பாத்திரமோ வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த க்ளீன் பண்ணி அந்த விழுது பாருங்கள், அந்த லிக்விடை வச்சு கூட இன்னொரு இது பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். அந்தளவுக்கு வந்து அதுவுமே நல்ல எஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு சின்ன பவுலில் ரெடி பண்ணிட்டீங்கனாலே அதுவே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பூஜை பாத்திரம், அதாவது சில்வர் க்ளீன் பண்ணாதுங்க. இது சில்வர் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணாது. இது வந்து பித்தளையும் காப்பரும் மட்டும்தான், அதாவது பிராஸு காப்பர் மட்டும்தான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குது. சில்வர் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு லிக்விட் இருக்குது. அதுவுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.